அந்த ஒரு வழியாக இன்னும் 1.5 மணி நேரம் ஆச்சு. 5:30 மணிக்கு வந்து 5 மணிக்கு வர சொல்லி காலையிலே சொன்னாங்க. அப்புறம் சார்கிட்ட நான் பேசினேன். 5:30 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. 5:30 மணிக்கு வந்தேன். 5:38க்கு ஃபோன் பண்ணேன். வெயிட் பண்ணுங்கள், சார் வர பேசுவாங்க அப்படின்னாங்க. அவங்களும் வருவாங்கன்னு. நான் அவங்களோட பேசுகிறதுக்காக வரல. அப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், அந்த காம்ப்ரமைஸுன்றதுக்கு இப்போ நம்ம இடமே கிடையாது. அவனுங்க என்ன வந்து உட்காந்து காம்ப்ரமைஸ் எங்கே ஆக போகுது? அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் எதிராளுங்க வந்துக்கிட்டு நம்ம வந்து அங்கே பேசி சண்டை தான் போடணும். நம்ம அங்கே சண்டை போடுறது, இங்கே சண்டை போடுறது, அது வந்து சரியாக வராது. அவங்கள்ட்ட போலீஸ்கிட்ட வந்து போலீஸ்கிட்ட இருந்தாலும் யாரும் சண்டை போடாமல் பார்த்துட்டு தான் என்னன்றதை பேசணும். நமக்கு அது சரி வராது சார். நீங்கள் அவங்களுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு அது நடவடிக்கை. இப்போ பழசெல்லாம் ஏன் சொல்லியிருக்கேன்னா, பழசெல்லாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே ஏறிக்கிட்டே போகுது. அந்த குற்றங்கள் கூடுதலாகிட்டே இருக்கு. இதுக்கு மேலே ஒரு குற்றம் வந்ததுன்னா, வீட்டை சுற்றி எத்தனை அடி உயரத்துக்கு ஓலை கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள்? நான் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். ஷீட்டு போட்டுருக்கீங்களா? ஓலை கட்டியிருக்கேன். கீழே காம்பவுண்டுக்கு மேலே ஒரு 4.5 அடிக்கு ஓலை கட்டி சுற்றி பின்னாடி காம்பவுண்ட்லாம் இருக்குது. அதை கொடுத்துனா ஓலை பண்ண இந்த தென்னை ஓலையை முளைச்சி அது கட்டி வருஷம் தான் ஆபத்து கட்டுறேன். எல்லா மரங்களையும், வாழை மரங்கள் எல்லாம் நாசம் பண்ணுறாங்க. இல்லை, இந்த சீட்டு போடுறது சொல்லி சொன்னாங்க. சீட்டு போடுறது அது என்கிட்ட இப்போ கெப்பாசிட்டி இல்லைன்னா, ரிட்டையர்ட் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. 3 பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் அந்த மாதிரிலாம் தற்காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவன் விரோதி வந்து எப்படி இருந்தாலும் ஒன்று அழிச்சுவேன்னே இருக்கிறான். நான் எப்படி தற்காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தான். அரசாங்கம் என்ன தப்பு எவன் பண்ணுறானோ அவனுக்கு முடிச்சு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும். நான் அதனால ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரே ஃபோன் பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணால் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து வர்றதுக்கு 1/2 hour ஆகும். ஸ்டேஷன்லேருந்து வரணும்னா எப்படியும் 1/2 hour ஆகும். எப்படியும் ஒரு வேலையில் இருப்பாங்க, வரேன்னுவாங்க, 1/2 hour ஆகும். நான் அதெல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு பேசி அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அவங்க உடனே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஏதோ கூப்பிட்றாங்க, பேசுகிறாங்கன்னா மனுஷனாக இருந்தால் தான் திருந்துவான். மனுஷன் இல்லைன்னா திருந்த மாட்டான். அவனுக்கு புத்தியே இருக்காது. குடிகாரனாகி மனுஷனாக இல்லாதவன், படிப்பறி இல்லாதவன், அவன் வந்து அவனுக்கு இதுதான் பண்ணுவான். ராபரி பண்ணுறவன், பொம்பளை பொறிக்கிங்க, அந்த மாதிரி இதை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால வந்து இவ்வளோ பெட்டிஷன் கொடுத்தப்புறம் அவங்க இன்னும் திருந்தல, என்ன துரத்துறதுலே இருக்கிறாங்கன்னா, நான் வந்து அங்கேருந்து போகிறதா கிடையாது. என் உயிரை அங்கேயே மாய்ச்சாலும் போக மாட்டேன். என் பணம் அங்கேயே சுற்றிக்கிட்டுறாங்க. நான் பெட்டிஷன் கொடுத்துட்றேன், சார் என்ன சொல்லுவாங்க? இது கூட நான் இந்த மாதிரி சொல்ல எனக்கு சொல்லிடுங்க. யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம். அதில் ஆனால் ஏசி கலந்து நீங்கள் கூட நான் தெரியுது. அந்த விஷம் கலந்துக்குன்னு போட்டு 3-4 மாதம் ஆகிடுச்சு. 10வது மாதம் போட்டது. நீங்கள் அங்கே ரேஷன் கடையில் அன்லோட் பண்ணும்போது பறந்து வந்து விழுந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா வாய்ப்பையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்க? எல்லா வாய்ப்பையும் பாருங்கள் சார், எல்லா வாய்ப்பையுமே பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ சான்சஸ் கொடுத்துருக்கல, இவ்வளோ டைம் கொடுத்துருக்கல. ஒரு குற்றவாளியை நாங்கள் அசம்ஷன்ல அன்னைக்கு போடுறது உடனடியாக வந்து பார்த்துருக்கணும். அன்னைக்கு வீடு இடிஞ்ச இடத்துல உடனடியாக போய் பார்த்தீங்கல்ல. ஒரு வீடு அன்னை மலையில் இடிஞ்சிச்சு. நீங்கள் நான் போய் பார்த்துட்டு அப்புறம் வாங்கன்னு சொன்னேன் ஃபோனில் சொல்லும்போது. அது ஒரு உயிருக்காக நீங்கள் பாடுபட்டீங்கல்ல. எங்களது உயிர்னா 5 உயிர் 6 உயிர் போகணும். அதில் விஷமே கலந்துருக்குங்க. விஷத்தை கலந்து மழை தண்ணியில் அடிச்சு கிணத்துல தான் போச்சு. நாங்கள் பிடிச்ச சம்பில் வரல. அப்போ அதை இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? பிடிக்கல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்து எடுத்துருக்கு. ஏசி என்ன சொல்கிறாரு, போலீஸே கொண்டு போய் கொடுத்தாலும் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போனால் அப்போ தான் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? ஏசி இந்த ஏசி தான். அதெல்லாம் கிடையாது, சீல் பண்ணி அடிச்சா கரெக்டாக செய்வாங்க. நான் நீங்கள் சொல்கிறது நம்பணும், அவர் சொல்கிறது நம்பணும், போலீஸ்காரங்க சொல்கிறது ரிப்போர்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம். சரி ரைட், பாருங்கள், ஏசி கொடுத்துறேன். ஆமாம், எனக்கு வந்து குற்றம் பண்ணினாலும் கண்டிப்பாக